அதிமுகவுக்கு இந்த தேர்தல் களம், திருப்பூர் தேர்தல் களம் எப்படி இருக்குது? உங்களோட பிரச்சார பணிகள்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நான் கடந்த 10 நாட்களாக இந்த தொகுதியில் 6 சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டு நான் ஒவ்வொரு தொகுதிக்கும் 2 நாட்கள் சூறாவளி சுற்றுப்பயணம் என மூத்த நிர்வாகிகளோடு இணைந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறேன். திமுக கூட்டணி தான் வெற்றி பெறும்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய எம்பி சுப்ராயன் அவர்களுக்கு சொல்றாங்க. நீங்க எப்படி கருதுறீங்க? அதிமுகவுக்கு வாய்ப்புகள் இருக்கா? உங்களுடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? எங்களுடைய வெற்றி வாய்ப்பு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி வாய்ப்பு மிகவும் பிரகாசமாக உள்ளது. நாங்கள் செல்லும் இடமெல்லாம் மக்களும் பொதுமக்களும் சரி, எங்களுடைய இயக்கத்துக்கு சார்ந்தவர்களும் சரி ஆர்ப்பரித்து எங்களுக்கு வரவேற்பு தருகிறார்கள். பாஜக தேர்தல் களத்தில் உங்களுக்கு போட்டியா இருக்குதா? அந்த வேட்பாளர் உங்களுக்கு கடுமையான போட்டி கொடுப்பாரா இந்த தொகுதியில? அன்று மோடியா லேடியா என்று சொன்ன அந்த களம் இன்று மோடியா எடப்பாடியா என்று சொல்லக்கூடிய இந்த களம். இதிலிருந்தே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ திருப்பூர் தொகுதியில யாருக்கும் போட்டி? அதிமுக வெர்சஸ் யார் போட்டி என்று எடுத்துக்கொள்ளால் களத்தில் பாரதிய ஜனதா களத்தில் இல்லை. போட்டி திமுக தலைமையிலான கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் தான் போட்டி. இந்த மக்களுக்கு நீங்க என்ன வாக்குறுதியை தந்து தேர்தலை சந்திக்கிறீங்க? கடந்த 2 நாட்களுக்கு முன்னால் பின்னலாலை நிறுவனங்களை சார்ந்த அனைத்து தொழில் சங்கங்கள் மற்றும் கூட்டமைப்புகளை சந்தித்து நாங்கள் ஆலோசனை நடத்தினோம். ஒரு 20க்கும் மேற்பட்ட சங்கங்கள் எங்களோடு ஆலோசனையில் மேற்கொண்டார்கள். அவர்கள் கூறிய கருத்து, கடந்த 5 ஆண்டுகளாக எந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர்களோ அமைச்சர்களோ நாடாளுமன்ற உறுப்பினர்களோ எங்களுடைய குரலுக்கு செவிசாய்க்கவில்லை. நீங்கள் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்று சென்று உறுப்பினராகும் பட்சத்தில் 3 மாத காலத்திற்கு ஒரு முறை ஒரு கமிட்டி அமைத்து அதில் நீங்கள் தலைவராக இருந்து எங்களுடைய கமிட்டி ஃபார்ம் பண்ணி எங்களுடைய குறைகளை நீங்கள் கேட்டறிந்து அதை நீங்கள் ஒரு நாடாளுமன்றத்துக்கு எடுத்து சென்று எங்களது குரலாக ஒலிக்கச் சென்று எங்களுக்கு நிவாரணம் தேடி தர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.